சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட்டில் இங்கிலாந்து அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள தென்னாப்பிரிக்கா அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. குரூப் பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி கராச்சியில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்க வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 38.2 ஓவர்களில் இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 179 ரன்களில் சுருண்டது. தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய மார்க்கோ ஜேன்சன் மற்றும் வியான் முல்லர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை சாய்த்தனர். பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 29.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து எளிதாக இலக்கை அடைந்தது. அதிகபட்சமாக ராசி பெண்டர் டூசன் 72 ரன்களும் ஹென்ரிஸ் கிளாசன் 64 ரன்களும் எடுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்க அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 207 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து வீழ்த்தினால் ஆப்கானிஸ்தான் அரையிறுதிக்கு தகுதி பெறும் என கூறப்படுகிறது. ஆனால் இங்கிலாந்து அணியை 179 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதால் ஆப்கானிஸ்தானின் அரையிறுதி கனவு தகர்ந்தது.